கர்த்தருடைய இனிய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 96 அதிகாரத்தில் நாம் வாசிக்கப் போகிறோம். இதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் தாமே இந்த 96 சங்கீதம் 1-13 வரை பாடல் வரிகளாக கர்த்தர் தாமே சொல்லிக் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. என் ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் புச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சகங்களெல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதம் 96 பார்த்தோம்னா கர்த்தரை துதிக்கிறது. கர்த்தருக்கே மகிமையை செலுத்த வேண்டும். வல்லமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்த வேண்டும் என்று மிக அழகாக சொல்லியிருப்பார் தாவீது. ஹல்லேலூயா. இதில் நம்ம படிக்கும் போதே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், நம் இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இருதயம் பரிசுத்தமாய் இருக்கும் போதுதான் கர்த்தர், அதில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர் நம் இருதயத்தில் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் அந்த காலத்திலேயே கர்த்தருடைய வருகையை சொல்லி இருக்கிறார். பூமியை நியாயத்தோடு நிதானத்தோடு ஜனங்களையும் ஜாதிகளையும் நிதானத்தோடு நியாயம் தீர்க்க வருகிறாராம். ஆம், இயேசு ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. வருகிறார் 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 வருகிறார். இயேசு ராஜா வருகிறார் வருகிறார் வருகிறார். நீதியோடு நியாயம் தீர்க்க இயேசு ராஜா வருகிறார். பூலோகம் நியாயம் தீர்க்க இயேசு ராஜா வருகிறார். ஜனங்களை நியாயம் தீர்க்க இயேசு ராஜா வருகிறார். ஜாதிகளை நியாயம் தீர்க்க இயேசு ராஜா வருகிறார். வருகிறார் வருகிறார் வருகிறார். இயேசு ராஜா வருகிறார் வருகிறார். பெரியோர்களே, சிறியோர்களே, பாலகர்களே, பெரியோர்களே, சிறியோர்களே, பாலகர்களே, கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்திருப்போமே. கர்த்தரின் வருகைக்கு காத்திருப்போமே. கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்திருப்போமே.
கர்த்தரின் வருகைக்கு காத்திருப்போமே. புது பாட்டை பாடி மகிழ்ந்திருங்கள், பூமியின் குடிகளை மகிழ்ந்திருங்கள். புது பாட்டை பாடி மகிழ்ந்திருங்கள், பூமியின் குடிகளை மகிழ்ந்திருங்கள். நாமத்தை ஸ்தோத்தரித்து மகிழ்ந்திருங்கள், ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவியுங்கள். வருகிறார் வருகிறார் வருகிறார், இயேசு ராஜா வருகிறார் வருகிறார். நீதியோடு நியாயம் தீர்க்க இயேசு ராஜா வருகிறார், பூலோகம் நியாயம் தீர்க்க இயேசு ராஜா வருகிறார். ஜனங்களை நியாயம் தீர்க்க இயேசு ராஜா வருகிறார். மகிமையும் கனமும் வல்லமையுமே, மகிமையும் கனமும் வல்லமையுமே கர்த்தருக்கே என்றும் நாம் செலுத்திடுவோமே. துதி கன மகிமை அவருக்கே செலுத்திடுவோமே. பரிசுத்த ஸ்தலத்திலே துதித்திருப்போமே, பரிசுத்த ஸ்தலத்திலே துதித்திடுவோமே. புது பாட்டை பாடி மகிழ்ந்திருங்கள், பூமியின் குடிகளை மகிழ்ந்திருங்கள். புது பாட்டை பாடி மகிழ்ந்திருங்கள், பூமியின் குடிகள் மகிழ்ந்திருங்கள். நாமத்தை ஸ்தோத்தரித்தே மகிழ்ந்திருங்கள், ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவியுங்கள். வருகிறார் வருகிறார் வருகிறார், இயேசு ராஜா வருகிறார் வருகிறார் வருகிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே என்றும், பரிசுத்த அலங்காரத்துடனே என்றும் கர்த்தரையே என்றும் நாம் தொழுது கொள்வோமே. அவருக்கு முன்பாக நடுங்கிடுவோமே, அவருக்கு முன்பாக நடுங்கிடுவோமே. ராஜரீகம் பண்ணுறார் இயேசு ராஜாவே, ராஜரீகம் பண்ணுறார் இயேசு ராஜாவே. ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பாரே, ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பாரே. வருகிறார் வருகிறார் வருகிறார், இயேசு ராஜா வருகிறார் வருகிறார் வருகிறார். கர்த்தரின் பட்டயம் பட்டயமே கையிலே, கர்த்தரின் பட்டயம் பட்டயமே. கிதியோனின் பட்டயம் பட்டயமே, சத்ருவின் கிரிகைகளை அடித்திடுவாயே, சத்ருவின் கிரிகைகள் அடித்திடுவாயே. மிகாவேல் பட்டயம் பட்டயம் பட்டயமே, வானிலிருந்து நமக்காய் இறங்கிடுமே, வானிலிருந்து நமக்காய் இறங்கிடுமே. சாத்தானின் கோட்டைகள் தகர்த்திடுமே, சாத்தானின் கோட்டைகள் தகர்த்திடுமே. சிலுவையின் ஜெயக்கொடி பறந்திடுமே, நம் தேசத்தில் சிலுவையின் வெற்றி கோடி பறந்திடுமே, சிலுவையின் ஜெயக்கொடி பறந்திடுமே. புது பாட்டை பாடி மகிழ்ந்திருங்கள், பூமியின் குடிகள் மகிழ்ந்திருங்கள். நாமத்தை ஸ்தோத்தரித்தே மகிழ்ந்திருங்கள், ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவியுங்கள்.
வருகிறார் வருகிறார் வருகிறார். இயேசு ராஜா வருகிறார் வருகிறார் வருகிறார். நீதியோடு நியாயம் தீர்க்க இயேசு ராஜா வருகிறார். பூலோகம் நியாயம் தீர்க்க இயேசு ராஜா வருகிறார். ஜனங்களை நியாயம் தீர்க்க இயேசு ராஜா வருகிறார். பெரியோர்களே சிறியோர்களே பாலகர்களே கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்திருப்போமே. வருகைக்கு ஆயுத்தமாகிடுவோமே. புது பாட்டை பாடி மகிழ்ந்தீருங்கள். பூமியின் குடிகளே களிகூருங்கள். புது பாட்டை பாடி மகிழ்ந்தீருங்கள். பூமியின் குடிகளே களிகூருங்கள். மகிமையில் தப்பாமல் சேர்த்திடுவார். நம்மை மகிமையில் தப்பாமல் சேர்த்திடுவார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகிறார். நாம் புது பாட்டை பாடி கர்த்தரை ஸ்தோத்தரித்து ரட்சிப்பென்ற சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்ற சுவிசேஷத்தை உலகமெங்கும் நாம் சொல்ல கடவோம். எக்கால சத்தம் தொனிக்கும். ஒரு நொடியிலே மறுரூபமாவோம். ஹல்லேலூயா. ஆயுத்தமாவோம். நம்மோடு இருப்பவர்களையும் ஆயுத்தமாக்குவோம். இயேசு ராஜாவின் மகிமையில் நாம் மறுரூப மகிமையில் தப்பாமல் சேர கடவோம். கர்த்தருடைய இனிய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக.